பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, நம்ம எவ்வளவோ விஷயங்களுக்கு அப்பப்போ ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அது எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே வந்துட்டே இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விஷயத்த சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம புஸ்தக கடைகளுக்கு போகும் பொழுது, வெளியில் போகும்போது அல்லது புக் எக்ஸிபிஷன் போகும்போதெல்லாம் நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறதுக்காக வாங்கியிருப்போம். அதெல்லாம் அப்பப்போ வாங்கி படிச்சுட்டு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புக் ஷெல்ஃபு அல்லது புக்கு வைக்கிற இடத்துல அடுக்கி வச்சுட்டே வந்துட்டு இருந்திருப்போம். இப்போ ஒரு 3 இயர்ஸ் கழித்து நமக்கு உதாரணத்துக்கு மனவளக்கலை 1 படிக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு படித்து அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மனவளக்கலை 1 புக்கு அந்த புக் ஷெல்ஃபில் சென்டரில் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சென்டரில் இருக்கக்கூடிய மனவளக்கலை 1 புக்கை எடுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு எடுத்தால் தான் எடுக்க முடியும் இல்லையா? அதனால் அதே மாதிரி நமக்குடைய மனதில் இருக்கக்கூடிய நல்ல அழுத்தம் கொடுத்து 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 நம்ம என்ன விஷயங்களை நினச்சிட்டே வந்தோமோ அது முதல்ல நடக்கும். அழுத்தம் கொடுத்து எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் நடந்துக்கிட்டே வரும். எந்த விஷயங்களுக்கு நாம் அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் 60% ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம நினச்சோம், அல்லது 50% அழுத்தம் கொடுத்து நினச்சிருக்கோம், அந்த மாதிரிலாம் இருக்கிற விஷயங்களெல்லாம் அதுக்கப்புறமா தான் நடக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது நம்ம அன்றாடம் எவ்வளவோ விஷயங்களை நினச்சிக்கிட்டே இருக்கோம், ஆசைப்பட்டுட்டே இருக்கோம். இப்படிலாம் பண்ணும் பொழுது நிறைய மூட்டை மூட்டை மூட்டையாக விஷயங்கள் சேர்ந்துக்கிட்டே போகுது. அதனால தான் சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு, நிறைவேறாத ஆசைகளை முதல்ல தூக்கி வெளியில் எறிங்க. ஏன்னா நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா நம்முடைய நிறைவேறாத ஆசைகள் தான் இருக்குது. பிறவியின் நோக்கத்தை அடைய விடாமல் தடுக்கிறது இந்த நிறைவேறாத ஆசைகள் தான். அதனால் நிறைவேறாத 100 ஆசை குப்பைகளை மனதில் தேக்கி வைத்திருப்பதை விட்டுவிட்டு எது தேவையோ அதை நினச்சி நாம் பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறார். அடுத்ததாக என்னென்னா, இயற்கை சட்டத்தில் ஒரு விஷயம் நமக்காக இல்லாமல் இருந்து, நமக்கானதாக இல்லாமல் இருந்து நாம் அதுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அது நடக்காது. நாம் இயற்கை சட்டமே என்னன்னு புரியாமல் எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போவும் நாம் நினைக்கிறது நடக்காமல் நிறைவேறாமல் போயிடும். அதே மாதிரி எல்லை கட்டிய மனநிலையில் இருந்து கொண்டு நாம் ஒரு சில விஷயங்கள் இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறோம். ஆனால் இது நம்முடைய சிற்றறிவின் குறைபாடு தான். பேரறிவான இறையாற்றலுக்கு தான் என்ன வேணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியும்.